ஓம் சாந்தி 30/5/2023 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, வாரிசாக வேண்டும் என்றால் அர்ப்பணம் ஆகுங்கள். அதாவது அனைத்து விஷயங்களிலும் பற்றற்றவர் ஆகுங்கள். சாகார தந்தையை முழுமையாக பின்பற்றுங்கள். கேள்வி: பாவங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான மற்றும் அநேக ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களை அடைவதற்கான சாதனம் என்ன? பதில்: பாவங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு உடல், மனம், பணம் என அனைத்தையும் தந்தையிடம் அர்ப்பணம் செய்து விடுங்கள். பிறகு ட்ரஸ்டியாகி பராமரியுங்கள். ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் பெற்றுக்கொண்டே இருங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய பணத்தை பாவ காரியத்தில் ஈடுபடுத்தக் கூடாது என்று ஸ்ரீமத் கூறுகிறது. பாவாத்மாவிற்கு தானம் கொடுப்பது கூட பாவம் செய்ய வைப்பதற்கு நிமித்தமாகுவதாகும். எனவே பணம் இருக்கிறது என்றால் ஆன்மீக மருத்துவமனை திறங்கள். அதன் மூலம் நிறைய பேரின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். முரளியின் பாடல்: நம்முடைய தீர்த்த ஸ்தலம் தனிப்பட்டது. ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகள் அல்லது செல்ல குழந்தைகள், தங்களுடைய மகிமையை கேட்டீர்கள். பாரதம்தான் பாவாத்மா, பாரதம்தான் புண்ணியாத்மா என்று அழைக்கப்படுகிறது என்பதை தந்தை புரிய வைத்திருக்கிறார். பாரதவாசிகள்தான் பதித பாவனரை அழைக்கிறார்கள். சத்யுகத்திலோ தூய்மையற்றவர்கள் இருக்க மாட்டார்கள். அது சொர்க்கம், சிவாலயம், புண்ணியாத்மாக்களின் பூமி என்று சொல்லப்படுகிறது. கலியுகம் பாவாத்மாக்களின் பூமி என்று சொல்லப்படுகிறது. பாரதத்தில்தான் அதிகமாக தானம் புண்ணியம் செய்கிறார்கள். இந்த நேரத்தில் குழந்தைகளாகிய நீங்களும் தந்தைக்கு உங்களிடம் உள்ள உடல், மனம், பணம் அனைத்தையுமே கொடுத்து விடுகிறீர்கள். உங்களுக்கு முன்னால் இந்த பிரம்மா பாபா உதாரணமாக இருக்கிறார். இந்த பிரம்மா தந்தை நிமித்தமாக ஆகியிருக்கிறார். ஏனென்றால் நான் என்ன கர்மம் செய்வேனோ அதை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள் என்பதை அறிந்தும் இருக்கிறார். எனவே தந்தை கூறுகிறார், இவர் மூலமாக நான் எப்படிப்பட்ட கர்மம் செய்விக்கிறேன் என்றால் சொர்க்கத்தில் இவர் நம்பர் 1 வந்து விடுகிறார். இவர் உடல், மனம், பணம் அனைத்தையும் அர்ப்பணம் செய்து உடனே நஷ்டோ மோகா ஆகிவிட்டார். அதாவது பற்றற்றவராக ஆகிவிட்டார். தன்னுடைய குழந்தைகளை வாரிசாக்காமல் இந்த தாய்மார்களை ஆக்கிவிட்டார். அனைத்தையுமே தாய்மார்களிடம் ஒப்படைத்து விட்டார். ட்ரஸ்டியாக ஆக்கிவிட்டார். அதாவது பிரம்மா பாபாவுடைய ஓன் குழந்தைகள், அந்த ஃபேமிலியில் பிறந்த குழந்தைகள் கூட யஜ்யத்தில் இருந்தாங்க. ஆனால் அவங்கள பாபா வாரிசாக்காமல், இல்லை ட்ரஸ்டில் அவங்களும் இல்லை, தாய்மார்களை நியமிச்சுட்டு ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணார். இந்த தாய்மார்கள் மூலமாக தான் சிருஷ்டிக்கு நன்மை ஏற்பட போகிறது என்பதை உணர்ந்திருந்தார். அவ்வளவுதான். என்னுடையவர் ஒரே ஒரு பாபா தான், வேறு யாரும் இல்லை என்று இருந்தார். இல்லையென்றால் குழந்தைகள், உறவினர்கள் மீது மோகம் ஏற்பட்டுவிடும் அல்லவா? ஆனால் ஒரேயடியாக அவர்களிடமிருந்து மனம் விடுபட்டு தந்தை மீது ஈடுபட்டு விட்டது. எல்லையற்ற ஆஸ்தியை பெற வேண்டும் என்றால் எல்லைக்குட்பட்ட எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டி இருக்கும். ஆனால் சிவபாபாவோ வள்ளல் ஆவார். அவர் ஒருபோதும் வாங்குவதில்லை. சிவபாபா கொடுக்கக்கூடியவர் ஆவார். இப்படி செய்யுங்கள் என்று டைரக்ஷன் கொடுப்பார். அதாவது பாபா அழகா புரிய வைக்கிறார். எல்லையற்ற விஷயங்கள் அடையணும்னா எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களை அர்ப்பணம் செய்யணும். பொதுவாக சொல்லும் போது நம்ம சிவபாபாவுக்கு அர்ப்பணம் செய்துட்டோம்னு சொல்லுவோம். ஆனால் சிவபாபா சொல்றார், நானே வள்ளலாக இருக்கிறேன். நான் எதுவுமே உங்ககிட்ட இருந்து வாங்க மாட்டேன். நான் கொடுக்கக்கூடியவன். நீங்கள் எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களையே ட்ரஸ்டி ஆக்கி இப்படியெல்லாம் செய்யுங்கன்னு டைரக்ஷன் கொடுப்பேன் அப்படின்றார். ஞான ஸ்நானத்தினால்தான் அனைவருக்கும் நன்மை ஏற்பட போகிறது, தண்ணீரின் விஷயம் அல்ல.
நான் ஞான கடலாக, சுக கடலாக, ஆனந்த கடலாக இருக்கிறேன் என்று வேறு யாரும் இப்படி சொல்ல முடியாது. பக்தர்கள் அனைவரும் முக்திக்காக முயற்சி செய்கிறார்கள். சந்நியாசிகள் கூட முக்தியை தான் விரும்புகிறார்கள். அவர்களோ சுகம் காக்கை எச்சத்திற்கு சமம் என்று நினைக்கிறார்கள். 1 பைசா அளவிற்கு தான் சுகம் இருக்கிறது, மற்றது எல்லாமே துக்கம்தான் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சொர்க்கத்தில் இப்படி இருக்காது. அதாவது சந்நியாசிகளுக்கு சொர்க்கத்தினுடைய சுகம் தெரியாது, ஆகையால அது காக்கை எச்சத்திற்கு சமம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர்களுடையது துறவற மார்க்கத்தின் ரஜோகுண எல்லைக்கு உட்பட்ட சந்நியாசம். உங்களுடையது சத்தோகுண எல்லையற்ற சந்நியாசம் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். பரம்பிதா பரமாத்மா வந்து சிருஷ்டியை எவ்வளவு உயர்ந்ததாக ஆக்குகிறார். எனவே அப்படிப்பட்ட தந்தையை எவ்வளவு நேசிக்க வேண்டும். பாபா, நாங்கள் பற்றற்றவராகி உங்களுடன் யோகத்தை ஈடுபடுத்துவோம், உங்களையே வாரிசாக்குவோம் என்று உறுதி எடுக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தனக்காக சம்பாதனை செய்ய வேண்டும். யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள். குழந்தைகளுக்கு தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். இதில் சிறியவர்களும் இருக்கிறார்கள், முதியவர்களும் இருக்கிறார்கள். அனைவரையும் குழந்தையாக ஆக்கிவிடுகிறார். பிறகு ஸ்ரீமத் கொடுக்கிறார். குழந்தைகளே, இதுவரையும் என்னவெல்லாம் கேட்டீர்களோ அதை மறந்து கொண்டே செல்லுங்கள். தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள். எந்த ஒரு மனிதனின் விஷயத்தையும் கேட்காதீர்கள். என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். முழு உலகமும், குறிப்பாக பாரதமும் சுடுகாடாக போகிறது. எனவே அனைவரும் இறந்து போய்விட்டதாக நினையுங்கள். அதாவது கீதையில அந்த மகாபாரத போர் நடக்கும் போது அர்ஜுனர் வந்து கிருஷ்ணரை கேட்கிறார், ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னுடைய உறவினர்கள், என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், நான் எப்படி யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்வார், அவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்கன்னு நீ நினைக்கிறியா? அவங்க ஆல்ரெடி இறந்து கிடக்குறாங்க. நீ அம்பு போடுற மாதிரி போடுற, அவ்வளோதான், நஷ்டோ மோகம் ஆகி நீ யுத்தம் செய் அப்படின்னு சொல்வார். அந்த கான்டெக்ஸ்ட்ல பாபா சொல்றார், யார் மீது பற்று வைக்காதீங்க, எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க, உலகமே சுடுகாடு போலதான் இருக்கு, ஆகையில என்னை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்றார். இப்பொழுது பரிஸ்தான், அதாவது பரிகள் வாழும் உலகத்திற்கு, வைகுண்டத்திற்கு செல்ல முயற்சி செய்ய வேண்டும். யாருக்குள் 5 விகாரங்கள் இருக்கிறதோ அவர் குரங்கு என்று சொல்லப்படுவார். பாபா குரங்கிற்கு பதிலாக நம்முடைய நளினி சகோதரின் போட்டோவை போட்டிருக்கிறார். தீயதை பார்க்காதீர்கள், தீயதை பேசாதீர்கள், தீயதை கேட்காதீர்கள். அந்த குழந்தையின் லௌகீக தந்தை சென்டர் திறந்து கொடுத்திருக்கிறார். என்னென்ன சொத்து இருந்ததோ அதையெல்லாம் விற்று குழந்தை நளினிக்கு கொடுத்து விட்டார். மகன்களும் இருந்தார்கள், ஆனால் மகளை வாரிசாக ஆக்கிவிட்டார். அவருக்கு எவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கும்? மிகவும் உயர்ந்த பதவி அடைவார். அனைவருடைய ஆசீர்வாதங்கள் அவருக்கு கிடைக்கும். ஏனென்றால் காட்லி ஹாஸ்பிட்டல் அல்லது காட்லி காலேஜை திறந்திருக்கிறார். இப்போ பிரம்ம குமாரிஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. யார் வேணாலும் வீடை கொடுப்பாங்க, வாடகைக்கு கொடுப்பாங்க, ஃப்ரீயாக வீடு கொடுப்பாங்க, எழுதியும் கொடுப்பாங்க. ஆனால் ஆரம்பத்தில் வாடகைக்கு வீடு கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து மகன்கள் இருந்தாலும் மகளுக்கு எல்லா சொத்தையும் கொடுத்து சென்டர் திறந்து கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அப்போ அவர் எவ்வளோ உயர்ந்த பதவி அடைவார். அதை தான் பாபா சொல்லிட்டு இருக்கிறார். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, முயற்சி செய்யுங்கள். தலை மீது பாவங்களின் சுமை நிறைய இருக்கிறது. நிரந்தரமாக நினைவு செய்யுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம்.
ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், உள்ளுக்குள் ஏதாவது விகார எண்ணம் வந்தாலும் கூட கர்மேந்திரியங்கள் மூலமாக எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யக்கூடாது. ராஜ்யத்தை அடைவதற்கு அவசியம் தூய்மைக்கான உறுதிமொழி எடுக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், வாழ்ந்து கொண்டே இறந்து தன்னை சிறிய குழந்தை என்று உணர வேண்டும். ஒரு தந்தையிடம் இருந்து மட்டும்தான் கேட்க வேண்டும் மற்றும் கற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். வரதானம்: தந்தையை பின்பற்றி வரிசை கிரமமாக உலக ராஜ்யத்தின் சிம்ஹாசனத்தை அடையக்கூடிய சிம்ஹாசனத்தில் அமர்பவர் ஆகுங்கள். எப்படி தந்தை குழந்தைகளை முன்னால் வைத்தார், சுயம் முதுகெலும்பாக இருந்தார், அதேபோல் தந்தையை பின்பற்றக்கூடியவர் ஆகுங்கள். எந்த அளவிற்கு இங்கு தந்தையை பின்பற்றுகிறீர்களோ அந்த அளவிற்கு அங்கு உலகராஜ்ய சிம்ஹாசனத்தை அடையக்கூடிய சிம்ஹாசனத்தில் அமர்பவர்களாக ஆகிவிடுவீர்கள். எந்த அளவிற்கு இந்த சமயத்தில் சதா தந்தையுடன் சாப்பிட்டு கொண்டும் அருந்தி கொண்டும் விளையாடி கொண்டும் படிப்பை படித்து கொண்டும் இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு தான் அங்கும் கூடவே இருப்பீர்கள். எந்த குழந்தைகளுக்கு எந்த அளவிற்கு அருகாமையின் நினைவு இருக்குமோ அந்த அளவிற்கு போதை மற்றும் நம்பிக்கை இயல்பாகவே இருக்கும். எனவே அநேக முறை தந்தைக்கு துணைவராக ஆகி இருக்கிறோம், இப்போதும் இருக்கிறோம், மேலும் அநேக முறை ஆகிக்கொண்டே இருப்போம் என்ற இந்த அனுபவத்தை சதா உள்ளத்தில் இருந்து செய்து கொண்டே இருங்கள். ஸ்லோகன்: சேவையின் பலன் மற்றும் பலத்தை அடையக்கூடியவர்கள்தான் சக்திசாலியானவர்கள். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிக்ஞை: எந்த ஒரு ஸ்தூல காரியம் செய்து கொண்டிருந்தாலும் மனதின் மூலம் வைப்ரேஷன்ஸ் பரப்பக்கூடிய சேவை செய்யுங்கள். எப்படி யாராவது பிஸ்னஸ்மேன் இருக்கிறார் என்றால் கனவிலும் கூட தன்னுடைய பிஸ்னஸின் கனவையே பார்ப்பார். அதே போல உங்களுடைய வேலை உலக நன்மை செய்வதாகும். இதுதான் உங்களுடைய தொழில். இந்த தொழிலையே நினைவில் வைத்து சதா பிஸியாக இருங்கள். மனது